பொன்மொழிகள் நல்ல வழியில் செல்பவனுக்கு முதலில் கெட்டதாக தோன்றினாலும் பின்னுக்கு நல்லதே நடக்கும். என்றைக்கும் நன்மையே வெற்றி அடையும். நீதி என்றும் மாறாது. ஆகையால் நியாயத்திற்கும் தர்மத்திற்கு குறைவு கிடையாது. இந்த உலகில் முக்கியமாக பூசிக்க தகுந்தவை இரண்டு. ஒன்று கடவுள், இன்னொன்று ஆன்மா. கடவுள் இயல்பிலேயே பூசிக்கும் தகுதியுடையது. கடவுளை அடைவதன் காரணமாக ஆன்மா பரிபூரணத்துவம் எய்கிறது. ஆன்மா பரிபூரணம் எய்துவதற்குரிய சாதனங்களே பிரார்த்தனைகள், வழிபாடுகள் அனைத்தும். ஆன்மா கடவுளின் கருணைக்குரியதன் காரணமாக பூசனைக்குரியதாகிறது. துன்பம் வரும்போது நாம் அதை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்திற்கு காரணம் என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை நாமே எண்ணி பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை எண்ணி பார்த்து நாம் விமர்சனம் செய்து சிரிக்க மறந்துவிட்டால் நம்மை பார்த்து மற்றவர்கள் விமர்சித்து சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். துன்பம் வரும்போது அந்த துன்பத்திற்கு காரணம் நமது அறியாமையும் முட்டாள்தனமும் தான் என்று உணர்ந்து சிரிக்க வேண்டும். சிறந்த வாழ்வின் தலையாய அணிகலன் அடக்கமும் பணிவும் மட்டுமே. வல்லமை மிக்க மனிதர் மன்னர் ஒழுக்கத்தையும் அவை வளர்க்கும். படுக்கையை வாங்கலாம், உறக்கத்தை வாங்க முடியாது. புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. ஆடம்பரத்தை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. முதலை தண்ணீரில் இங்கும் அங்கும் நீந்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதன் எண்ணம் எங்கே இருக்கிறது தெரியுமா? தரையில் தன் முட்டையை வைத்திருக்கிற இடத்தில் அதன் எண்ணம் இருக்கிறது. அதே விதத்தில் உலகில் உனக்கு ஏற்பட்டுள்ள கடமைகளை செய்து கொண்டிரு. அதற்கிடையில் மனதை கடவுளிடம் வை. நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்யாமல் இருப்பதாகும். நமது வாழ்க்கை செலவை வரவுக்கு உட்பட்டு அமைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட குடும்பம் தான் கண்ணியமான குடும்பம். வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது, மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும்.